பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவை அவள். தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 29வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது வானில் பறந்த ஒற்றை பறவையவள் முழு நாவல், அத்தியாயம் 29. தாய் குளிப்பதற்கு உதவி செய்து குளித்து முடித்து ட்ரெஸ் மாற்றி அவர்களை கூட்டிக் கொண்டு ஹாலில் இருந்த சேரில் அமர வைத்தாள் காவியா. இருமா, சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். இப்போ வேணாண்டா, கொஞ்சம் நேரம் போகட்டும். நீ வேணா சாப்பிடு. எனக்கும் ஏனோ பசிக்கலம்மா, உங்கள் கூடவே சாப்பிட்றேன். ஏங்காவியா, ஹாஸ்பிட்டல் போகலையா? இல்லைம்மா, பெரிய வேலை எதுவும் இல்லை, அதான் லீவு போட்டுட்டேன். சரி, நீங்கள் இருங்க, கிச்சனில் வேலை இருக்குது, நான் முடிச்சிட்டு வரேன். சரிடா என்றவள் நியூஸ் பேப்பரை கையில் எடுத்தபோது காலிங் பெல் குரல் கொடுத்தது. கல்பனா நிமிர்ந்து மகளை பார்க்க, இதோ பார்க்குறேம்மா என்றவள் வாசலுக்கு விரைந்தாள். அதற்குள் காலிங் பெல் இருமுறை கூட அடிக்க அவசரமாக வந்து முன்கதவை திறந்தாள். வெளியில் டாக்டர் வரதராஜனை கண்டதும் புன்முறுவலோடு, வாங்க டாக்டர் என வரவேற்க டாக்டரும் சிரித்து கொண்டே உள்ளே வந்தார். வரதராஜனை கண்டதும் கல்பனாவும் ஒரு சிநேகமான புன்னகையை வழங்க, டாக்டரோ, எப்படி இருக்கு கல்பனா என்றதும், பரவாயில்ல டாக்டர், முன்னால் இருந்து கொஞ்சம் மாற்றம் தெரியுது. இப்போல்லாம் கொஞ்சமாக கைவிரல் கால் விரலெல்லாம் அசைக்க முடியுது. உணர்வே இல்லாதது போல் இருந்த இடம்லாம் என்னால் உணர முடியுது. நல்லது. ஆமாம், பிசியோதெரபி டெய்லி வர்றார் தானே என காவியாவை பார்த்து அவர் கேட்க, ஆமாம் டாக்டர், கதிர் சொன்னதால் அவர் டெய்லி வீட்டுக்கு வந்து 1 hour ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் போகிறாரு. ஓகே. ஆமாம், கதிர் நம்ம ஹாஸ்பிட்டலை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு தெரியுமா என்றதும் காவியாவை சட்டென கல்பனா திரும்பி பார்த்துவிட்டு மகளின் தலைக்குனிவே இவ்விஷயம் அவளுக்கும் தெரியும் என்பதை உணர்த்த, என்னாச்சு டாக்டர்? அதிர்ந்து போய் கேட்டவளை விட்டு காவியாவின் மேல் பார்வையை செலுத்தியவாறு, ஏன் உன்னோட மகா சொல்லலையா என்றதும் மறுபடியும் கல்பனா திரும்பி மகளை பார்த்தாள். இப்போதும் அதே மௌனத்தோடவே காவியா நின்றிருந்தாள். ஆனாலும் அவளை மீறி கண்கள் கலங்கியிருப்பதைக் கண்ட கல்பனா, காவியா, நீ டாக்டருக்கு குடிக்க ஏதாவது ரெடி பண்ணிட்டு வாமா என கிளப்பிவிட, தாய் தன்னை இவ்விடம் விட்டு நகர்த்தவே சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவளும் நகர்ந்தாள். அவள் கிச்சனுக்குள் சென்ற பின், சொல்லுங்க டாக்டர் என்றாள் கல்பனா. வரதராஜனும் எதையும் மறைக்கவில்லை. கதிர் காவியா மோதல் பற்றி அத்தனையும் சொல்லிவிட்டார். அனைத்தையும் கேட்ட கல்பனா, சரி டாக்டர், நான் சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் என்றவளை கூர்ந்து பார்த்த டாக்டர், எனக்கு தெரியும், நீ கதிர் காவியாவோட பிரச்சனைக்கு ஈஸியாக முடிவெடுத்துடுவா. ஆனால் உன்னோட பிரச்சனைக்கு என அவள் கண்ணை கூர்ந்து பார்த்துவிட்டு அவர் நிறுத்த, புரியல, என்னோட பிரச்சனையா என்றவளை கேலியோடு பார்த்தவர், யார் மேலே இத்தனை அன்பு கல்பனா? அன்பா? எனக்கா? என்ன சொல்கிறீங்க டாக்டர்? என்கிட்ட எதையும் மறைக்க வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும். ஆக்சிடெண்ட் செய்து கேட்டதும் உன் உடல்நிலையே இவ்வளவு மாறணும்னா யார் மேலே உள்ள பாசம் என்றதும் அதிர்ந்து அவரை பார்த்தவள் அவரின் கண்களில் தெரிந்த ஏதோ ஒரு ஒளியில் குழம்பி போய் அவரை குழப்பமாக வரிக்க, என்ன புரியலையா
என ஆழமான பார்வை ஒன்றை அவளுள் செலுத்தி கேட்க, அவர் கண்களில் தெரிந்த மொழியில் கலவரம் கொண்டவள் அவரை பயம் கலந்து பார்க்க, அவளின் பயம் உண்மை என்பது போல அவரும், கதிரேசன் என்னை பார்க்க வந்தான் கல்பனா என்றார் மென்குரலில். டாக்டரின் வாயிலிருந்து இவ்வார்த்தையை கேட்டதும் அதிர்ந்து விழித்து பின் ஒரு வழியாக நார்மலாகி மெல்ல மெல்ல தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு, ஓ அப்படியா, அப்போ விஷயம் முழுசும் தெரிஞ்சிடுச்சு. விரக்தி புன்னகையோடு சொன்னவளை விழிகள் விரிய பார்த்தவர் சிறு தயக்கத்தோடே, சொல்லிட்டாரு. நீ என்கிட்ட மறைச்ச எல்லாத்தையுமே சொல்லி அழுதாரு. ஓ, அழுதே இந்த 25 வருஷ வாழ்க்கையை அழிக்க முடியும்னு தப்பு கணக்கு போட்டுட்டான் போல என்றவளை பரிதாபமாக பார்த்தவர், அவன் மேலே துளியளவு கூட அன்பு இல்லாமலையா உன் உடம்புல இத்தனை மாற்றம் என்று டாக்டர் நேரடியாக கேட்டுவிட அவரை அதிர்ந்து பார்த்தவள் சட்டென தன் முகத்தை மாற்றி, என்ன டாக்டர், என்னோட கை கால் பக்கவாதத்தில் விழுந்தது, அவன் இறந்துட்டான் என்கிற செய்தியை கேட்டதுன்னு நினச்சிட்டிங்களா என்றவளை, இல்லையா பின்ன என்றவரை திரும்பி வரித்தவள், தப்பு டாக்டர், தப்பு. அவனை ஒரு புழு அளவு கூட நான் மதிக்கிறதில்ல, நினைக்கிறதும் இல்லை. அப்படி இருக்க அவனுக்காக என் உடம்புல இத்தகைய மாற்றம் வருமா டாக்டர்? என் ஃப்ரெண்டு டாக்டர், என்னோட ஃப்ரெண்டு, என்னோட உண்மையான ஒரே சொந்தம் டாக்டர். அவா இந்த கசப்பான வாழ்க்கைக்குள்ள எனக்கு கிடைச்ச அபூர்வமான முத்து. அவளை தவற விட்டுட்டேன்னு தான் மனசை விட்டுட்டேன். அதுவும் பல வருஷத்துக்கு அப்புறம் அதே அன்போட என்னை தேடி வீடு வர வந்து என்னோட எதிர்காலத்தையே என் கண்ணில் காட்டிட்டு போனவா. என் சந்தோஷத்துக்காக எதுனாலும் செய்ய துடிக்கிற ஒரே சொந்தம். துவண்டு போன போதெல்லாம் என்னை தூக்கி பிடிச்ச வார்த்தை அவளோடது டாக்டர். அப்படிப்பட்டவளை இழந்துட்டேன் என்கிற வலி, இதுக்கு மேலே இந்த உறவு கூட எனக்கு இல்லை என்கிற வேதனை, இதெல்லாம் சேர்த்து தான் அவளோட இழப்பை தாங்க முடியாமல் செய்து என்னையே இழக்க வச்சிடுச்சு. இது என் புஷ்பாவுக்காக நடந்தது டாக்டர். அவளும் எனக்குமான உன்னத உறவால் நடந்தது. இதையெல்லாம் அந்த கயவனுக்கு காணிக்கையாக்கி என்னை அசிங்கப்படுத்தாதுங்க டாக்டர். சீறிக்கொண்டு நின்றவளை சாந்தமாக நோக்கியவர், அவள் நார்மலாக சிறிது நேரத்தை கொடுத்துவிட்டு மறுபடியும், இருக்கலாம், இது உன் புஷ்பாவுக்கே. அவர் சொல்லி முடிக்கவில்லை. அவரை இடைமறித்த கல்பனா, இழுக்க வேணாம் டாக்டர், அவளுக்காக மட்டும்தான் என் உடம்புல இந்த மாறுதல். அதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் வேணாம். என் அப்பாவோ அம்மாவோ கூட எனக்காக யோசிக்காத இடத்துல எல்லாம் அவள் எனக்காக யோசிச்சா. என்னோட துக்கம் சந்தோஷம் எல்லாத்துலேயுமே என் கூடவே நின்னா. அந்த சாக்கடையை பார்த்து நான் ஓடி ஒளிஞ்ச பிறகும் என் வீடு வர தேடி வந்து 4 நல்ல வார்த்தை சொல்லி என்னோட பல குழப்பங்களை தீர்த்து வச்சுட்டு போனா. அதுவும் இறக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னால் வந்து, இந்த கை டாக்டர், தனது வலது கையை தூக்கி காட்டியவள், இந்த கை டாக்டர், இந்த கைக்குள்ள அவளோட கையை வச்சு உரிமையோட பேசிட்டு போனவா இப்போ இல்லைனா எப்படி இருக்கும்? உணர்வு பெருக்கில் சொன்னவளை பெருமூச்சோடு எதிர்கொண்டவர், அப்படின்னா அது மட்டும்தான். கதிரேசன் மேலெல்லாம் ப்ளீஸ் டாக்டர், புஷ்பாவை எவ்வளவு நேசிக்கிறேனோ அதே அளவு உங்களையும் நேசிக்கிறேன். தயவு செய்து இனி உங்கள் வாயால் அந்த பெயரை சொல்லாதுங்க டாக்டர், கேட்கவே காது கூசுது. சொல்லும் போதே கல்பனாவின் முகம் போன போக்கில் அவளின் உள்ளம் அப்பட்டமாக தெரிந்துவிட, ஆனாலும் மனது கேட்காமல், மன்னிச்சிடுன்னு வந்து நிற்கிறவனை மன்னிக்கிறது தானே முறை கல்பனா என்றவர் மேல் சீற்றம் கொண்டு, யாரை மன்னிக்கணும் டாக்டர்? அது அந்த அந்த சொல்லுங்க டாக்டர். நீ 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 அந்த கதிரேசனை என்றதும் சீற்றம் அதிகமாக வெறியோடு தள்ளாட்டமாய் எழுந்தவள், எவன் அவன்? அப்படி ஒருத்தனை எனக்கு தெரியாத டாக்டர்.
25 வருஷத்துக்கு முன்னால் வெள்ளந்தியாக இருந்த கல்பனாவுக்கு அப்படி ஒருத்தனை தெரியும். ஆனால் அவன்தான் அப்போவே செத்து போயிட்டானே டாக்டர். அவன் செத்ததால தானே நானே ஊர் ஊராக அலைஞ்சேன். கடைசியாக அவன் செத்து போன மண்ணில் கூட இருக்கக்கூடாதுன்னு லண்டன் வந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு இதுவரை எவனையுமே தெரியாது டாக்டர். அப்படி அப்படி ஒரு பெயரையே நான் கேட்டதில்லை. இறுகி போன பாறையிலிருந்து எரிமலை குழம்பு வெளிவருவது போல இவ்வளவு வார்த்தையும் வெளிவந்து அவள் வாய் மூடிக்கொள்ள, அவள் உள்ள வலியை புரிந்து கொண்டு அவளை சமாதானப்படுத்தும் நோக்கோடு, உன்னோட கோபம் புரியுது கல்பனா. இருந்தாலும் இருந்தாலும் இந்த இந்த சூழ்நிலையில் என்றதும் வெடுக்கென திரும்பியவள் அவர் மேல் தீச்சுவாலையை வீசியவாறு, எந்த சூழ்நிலையில் டாக்டர்? இங்கே என்ன சொல்ல வரீங்க? கையும் காலும் இழுத்துட்டு இருக்கேனே, இந்த சூழ்நிலையிலையா? இது என்ன முடைக்கணும்னு நினச்சிங்களா டாக்டர்? இது என் புஷ்பா மேலே நான் வச்ச உண்மையான அன்போட வெளிப்பாடு. இதெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் என்னை முடைக்கிடாது டாக்டர். 6 வயசில் ஹாஸ்டலுக்கு போனேன். 10 வயசில் அந்த பாவிங்க பணத்தில் வாழக்கூடாதுன்னு துணிஞ்சு தனியாக ஹாஸ்டல் விட்டு இறங்கி அநாத ஆசிரமத்துக்கு போனேன். அந்த சின்ன வயசில் இருந்த துணிச்சல் இப்போது செத்துப்போச்சுன்னு நினச்சிட்டிங்களா டாக்டர்? ஏய் கல்பனா, கூல் கூல். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஆனால் அப்போது நீ நீ என தயங்கியவரை பார்த்து ஒரு புளித்த சிரிப்பு சிரித்தவள், தனியாகவே பார்த்துக்க முடியும், இப்போ உன்னை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா டாக்டர்? என்றதும் கனிந்துருகும் கண்ணால் அவளை நோக்கியவர், கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளு கல்பனா. உன் மனசில் இருக்கிற கோபம், ஆத்திரம் எல்லாமே எனக்கும் புரியுது. அவன் என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கே ஆத்திரம் வரதான் செய்தது. ஆனால் நான் இப்போது அவனுக்காக பேசலை, உனக்காக பேசுகிறேன். நீ நீ இப்படியே தனியாக இருந்தா காவியா கதிரை திருமணமே செய்ய மாட்டா கல்பனா. இப்போது அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற சண்டையே அதுதான். உனக்காக உன்னோடவே இருந்துடுவா. அவளுக்காகவாவது நீ நீ கொஞ்சம் என அவர் நிறுத்த, நீ கொஞ்சம் என அவரை அதிர்ந்து பார்த்தவள் அவர் வாய்மொழி கேட்க ஆர்வமாக, அவரோ நிதானமாக, திருந்தி வந்திருக்கிறவனை மன்னிக்கலாமே கல்பனா என்றவரை நிமிர்ந்து பார்த்தவள் சிறிது நேரம் யோசித்தவள் போல அவரையே பார்த்துவிட்டு அவரை விட நிதானமாக, மிக மிக நிதானமாக, ஆனால் கண்ணீர் குரலில், காவியா வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக என் தன்மானத்தை மட்டும் இழக்க சொல்லாதுங்க டாக்டர். என்னால் அது முடியாது. அப்படி இல்லை கல்பனா. அவர் எதையோ விளக்க முயல இடைமறித்த கல்பனா, புஷ்பா போகிறதுக்கு முன்னால் நான் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா டாக்டர். அவளுக்காக அவள் சொன்ன வழியில் தான் நான் இனி வாழ போகிறேன். என் எதிர்காலமே என் பொண்ணோட வாழ்க்கை தான். அவளோட புருஷன், என் பேர குழந்தைகள்னு இனி நான் வாழ போகிறேன் டாக்டர். அதில் தான் இனி என் சந்தோஷமே இருக்குது. என் பாட்டி எனக்கு கொடுக்காத மொத்த சந்தோஷத்தையும் அன்பையும் நான் என் பேர குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறேன் டாக்டர். என்னை பெற்றவங்க கொடுக்காத ஒரு நல்ல வாழ்க்கையை என் பொண்ணுக்கு நான் கொடுக்க போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் அவளை விட்டு பிரியாமல் இனி நான் வாழ போகிறேன் என்றதும், அதுக்கு தான் காவியா சம்மதிக்கலையே கல்பனா. அவளால் உன்னை இப்படி விட்டுட்டு போக முடியலை கல்பனா என்றவரை சிரிப்போடு பார்த்தவள், என் பொண்ணு தானே, அவள் கண்ணுக்குள்ளே இருக்கிற காதல் எனக்கு நல்லா தெரியும். கதிர் மேலே எவ்வளவு ஆசை வச்சுருக்கானோ எனக்கு நல்லா புரியும். என்னோட ஆசை இதுதான்னு நான் ஒரே ஒரு முறை அவள்கிட்ட சொன்னால் போதும், உடனே போய் கதிரை கூட்டிகிட்டு வந்துடுவா. அவர் இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு உலகத்தில் எங்கே போய் ஒளிஞ்சாலும் கூட்டி கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்திடுவா. அந்த அளவு என் பொண்ணு என் மேலே உசிரையே வச்சுருக்கா. நேற்று வந்த புஷ்பா அதை சரியாக கணிச்சு சொல்கிறா. உங்களுக்கு தெரியலையா டாக்டர் என்றதும், அது எப்படி தெரியாமல், எல்லாம் தெரியதான் செய்யுது. ஆனாலும்
உன்னோட உடல்நிலை இப்படி இருக்கும்போது எப்படி? என்ன உடல்நிலை டாக்டர்? என் பொண்ணுக்கு நல்ல எதிர்காலம் கொடுக்க எனக்கு 2 கையும் காலும் தேவைப்பட்டுச்சு. இனி என்னை மட்டும் பார்த்துக்க இந்த ஒத்த காலும் ஒத்த கையும் போதாதா டாக்டர்? நான் கல்பனா நான் கல்பனா டாக்டர். யாரைக்கும் துணைக்கு அழைச்சி தான் வாழ முடியும்னு இல்லை டாக்டர். தனியாக தான் வளர்ந்தேன், தனியாகவே சாதித்தேன். இனியும் தனியாக என்னால் வாழ முடியும் டாக்டர். அப்படின்னா வழியில் போகிற நாய்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு இங்கே வராதுங்க டாக்டர். எனக்குன்னு ஒரு பாதை இருக்குது, அதை நான் சரியாக அமைச்சுக்கிட்டேன். இனி அந்த பாதையில் என் முன்னால் போகிறது என் பொண்ணோட குடும்பம் மட்டும்தான். இனி அவங்க பின்னால் போகிறது மட்டும்தான் இந்த கல்பனாவோட சந்தோஷம். இன்னும் 1 வருஷத்தில் என் மகா பெற்று தர போகிற குழந்தைய கையில் வாங்கிறதுக்குள்ளே என் கையை நானே சரிப்படுத்திடுவேன் டாக்டர். கூடிய சீக்கிரத்தில் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். கண்களில் ஒளியோடும் வார்த்தையில் தெளிவோடும் கூடவே கம்பீரத்தோடு பேசும் அவளை விழிவிரிய வியப்போடு பார்த்தாள் வரதராஜன். பெண்களில் இவள் ஆளுமையான பெண்தான். இவளுக்கு நிச்சயம் ஆண் துணை தேவைப்படாது. இவள் எந்த சூழ்நிலையிலும் தன் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டாள் என்பது அவருக்கு தெளிவாக தெரிய அவளை விழிவிரிய மகிழ்வோடு பார்த்தார். அவள் கண்களில் தெரிந்த தீர்க்கமும், உடலில் தெரிந்த புத்துணர்வும், வார்த்தையில் தெரிந்த நம்பிக்கையும். பெண் துணிந்து விட்டால் துஷ்டர்கள் அவர்களை எக்காலத்திலும் நெருங்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டார். ஆண் என்கிற மமதையில் பெண்களை சீரழித்துவிட்டு கடைசியில் கண்ணீரால் மொத்தத்தையும் அழித்து விடலாம் என கனவு காணும் கயவர்களுக்கு கல்பனா கொடுத்த சாட்டையடி வரதராஜனை வெகுவாக கவர்ந்தது. இந்த நொடி வரை அவனை பற்றியே பேச விரும்பாத அவள் தெளிவும், அவன் பெயரை கூட உச்சரிக்க மாட்டேன் என இதுவரை அந்த பெயரை கூட சொல்லாத கர்வமும் அவளை பார்த்து பிரமிக்க வைத்தது. மனதுள் அவளை நினைத்து பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதோடு அவளோட வைராக்கியமும் நம்பிக்கையும் அவரை கவர்ந்தது. பெண்கள் ஒன்றும் பேதையல்ல என்பதை நிரூபித்து நின்றாள் பெண்ணவள். தன்மானத்தை தொலைத்து எந்த சூழல் என்றாலும் ஆண்களின் காலை பிடிக்க வேண்டிய இடத்தில் பெண் இனம் இல்லை என்பதை நிரூபித்து விட்டாள். அவள் தன்னம்பிக்கையோடு சொன்ன ஒவ்வொரு வரியும், அவள் தீர்க்கமாக எடுத்த ஒவ்வொரு முடிவும் டாக்டரை மட்டுமல்ல, இது அத்தனையும் உள்ளே நின்று கேட்டுக்கொண்டிருந்த காவ்யாவினுள் தீயாக பரவியது. சட்டென இதுவரை அவளுள் முடங்கி போயிருந்த சந்தோஷம் மின்னல் போல அவள் முகம் முழுவதும் விரவி நின்றது. வெட்கத்தில் முகம் பூவாய் ஜொலித்தது. மனதின் மகிழ்வை முகம் பிரதிபலிக்க சிரித்து கொண்டே அவள் அறையை நோக்கி ஓடினாள். மெத்தையில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்த செல்போனை எடுத்து நம்பரை அழுத்தினாள். பல முறை முயன்றும் எதிர்முனை உயிர் பெறவே இல்லை. என்றாலும் சிறிது கூட அவளுக்கு கோபம் வரவில்லை. உயிர் வராத செல்லை நாணங்கொண்ட சிரிப்போடு நோக்கியவள் மறுபடியும் மறுபடியும் முயற்சிக்கத் தொடங்கினாள். அவளின் தொந்தரவை பொறுக்க முடியாமல் எதிர்புறம் உயிர் பெற, கதிர் என்றாள் உச்சபட்ச மகிழ்வோடு. இப்போதும் எதிர்முனையில் மௌனம். என்ன சாருக்கு இன்னும் என் மேலே உள்ள கோபம் போகலையா? அதான் நானே பேசிட்டேன்ல, கொஞ்சம் இறங்கி தான் வர்றது என கஸ்தி குரலுக்கு அவள் மாற எரிச்சலானவன், இப்படியே பேசி பேசிதான் உன்னை விட்டு நகர முடியாமல் பண்ணுறா. நகராத உன்னை யார் நகர சொன்னது? என்ன விளையாடுறியா? உனக்கு விளையாட என்னோட காதல் தான் கிடச்சதில்ல. கட்டுப்படிக்காமல் ஃபோனை வை. வைக்க மாட்டேன். நீ என் அம்மாட்ட பேசி என் கழுத்தில் தாலி கட்டுற வர நான் வைக்க மாட்டேன்ப்பா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? புருஷன் மாதிரி தோணுது. புருஷனா? விளையாடாத காவியா, கடுப்பாக இருக்கேன். அப்புறம் நான் விளையாடாமல் வேற யார் விளையாடுவா? கட்டி கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் வைங்க என் விளையாட்டை, அப்புறம் நான் காட்டுறேன். அவள் ராகமாக பேச, என்னடி ஆச்சு உனக்கு? எப்படி இல்லாம பேசுகிறா? இதுக்கு தானே ஆசைப்பட்டா, அப்புறம் என்ன? இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் இது நிஜமான ஒரே குழப்பமாக இருக்குது. நாளைக்கு ஒன்றும் முருங்கை மரம் ஏற மாட்டால்ல?
நான் ஏறினாலும் உன் அத்தையார் விடுறது போல இல்லையே. என்னடி குழப்புறா? உண்மையதான் சொல்கிறேன். நிஜமாவா? அம்மா என்னை மருமகனாக்க சம்மதிச்சிட்டாங்களா? இல்லையே. அப்புறம் கதிரோட கூட்டுக்குள்ளே என்னை இணைச்சி வச்சுட்டு நாம் வாழ போகிற சந்தோஷமான வாழ்க்கையை பார்க்க என்னோட அம்மா ரெடி ஆயிட்டாங்க. இப்போ உடனே வந்தால் இந்த பூவை பறிச்சிக்கலாம். எப்படி சார் வசதி? அவள் கிண்டலோடு கேட்க, இதோ இதோ நான் உடனே உடனே ரெடியாகி வந்துடுறேன் என கதிர் அவசரமாக ஃபோனை வைக்க, சிரித்து கொண்டே நாணத்தோடு ஃபோனையே காவியா விரித்து பார்க்க, அதே நேரம் கல்பனா நீட்டிய காப்பியை வாங்கி நிறைவோடு குடிக்கத் தொடங்கினார் வரதராஜன். இப்போது அவர் மனதிலும் ஒரு தெளிவிருந்தது, கூடவே உற்சாகம் இருந்தது. அவரும் கதிரேசனுக்காக வரவில்லை. வாழ்வை தொலைத்து இன்று முடங்கி கிடக்கும் பெண் இவள் வாழ்வில் இனியாவது ஒளி பிறக்காதா என்றுதான் வந்தார். நிஜமா கல்பனா பழையபடி இருந்தால் கதிரேசன் எவ்வளவு அழுது புரண்டாலும் வந்திருக்கவே மாட்டார். ஒருவேளை கல்பனா இவனை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருந்தால் இந்த இரண்டு பெண்ணின் வாழ்விலும் ஒளி கிடைக்குமே என்றுதான் வந்தார். ஆனால் வந்த இடத்தில் பெண்மையின் பூரிப்போடும் மிடுக்கோடும் இந்த சூழலில் கூட கம்பீரம் சிறிது கூட குறையாமல் பேசும் அவளை நினைத்து உள்ளத்துக்குள் மெச்சியும் கொண்டார். கடைசியில் வாய் திறந்து அவளை பாராட்டவும் செய்தார். நிஜமாக சொல்கிறேன் கல்பனா, நீ கதிரேசனை ஏற்றிருந்தா கூட நான் இந்த அளவு சந்தோஷமாக கிளம்பி போயிருக்க மாட்டேன். இவ்வளவு துடிப்போட உன் வார்த்தையை கேட்ட பிறகு எனக்குமே நீ எடுத்திருக்கிற முடிவு தான் சரின்னு தோணுது. அதனால் மனசு நிறைவோடு கிளம்புறேன். விடைபெறும் நோக்கோடு அவர் எழுந்து கொள்ள, அதே நேரம் அந்த வீட்டின் முன் வந்து கார் ஒன்று நிற்கும் ஓசை வரதராஜனை குழப்பமாக கல்பனாவை பார்க்க வைத்தது. திறங்க டாக்டர், கதிர் தான் வந்திருப்பாரு என்றவளை வியப்போடு பார்த்தவர், கதிரா? கதிர் எப்படி? அவரெல்லாம் இருக்காது, அவருக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் ஃப்ளைட்டு, அவர் எப்படி இங்கே வர முடியும் என்றவரை சிரிப்போடு எதிர்கொண்டவள், முடியும் டாக்டர், என்னோட பொண்ணோட காதல் வர வச்சிருக்கோம். காதலா? அது எப்படி? நீ சம்மதிச்சே 10 நிமிஷம் முழுசா முடியல, அதுக்குள்ளே எப்படி? விஷயம் அதுக்குள்ளே அவர் காது வர போயிருக்கு என்ற போதும் நம்பாமல் போய் கதவை திறந்தவர் வெளியில் நின்ற கதிரை பார்த்து ஆச்சரியமாக, நீங்க எப்படி டாக்டர் என கேட்க, அவர் முன் கதிர் நெளிந்து கொண்டு நின்றான். அதான் சொன்னனே டாக்டர், 10 நிமிஷத்துக்கு முன்னால் பேசினது வர மாப்பிள்ளை காதுக்கு போயிருக்கோம். அதான் அவருக்கு சொந்தமான பூவை பறிச்சிட துடிக்கிற துடிப்பில் வந்திருக்காரு. அப்படிதானே மாப்பிள்ளை? கல்பனா சிரித்து கொண்டு சொல்ல, அவர்களை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வெட்கத்தில் நெளிந்தான் கதிர். அவனுள் அவனை அறியாமல் பூ ஒன்று பூத்து குலுங்க கல்பனாவை கண்ணில் ஒளியோடு பார்த்தான். அதே நேரம் அறையை தாண்டி வாசலுக்கு வந்த காவியாவை 3 கண்களும் ஒரே நேரம் நோக்க, அவர்கள் இருவரின் கண்களும் ஒரு நொடி சங்கமித்த காட்சியை பார்த்து டாக்டர் கல்பனாவுக்கு கஞ்சாடை செய்துவிட்டு, அடுத்த முகூர்த்தத்திலேயே மேரேஜை ரெடி பண்ணிவிடுவோம்ப்பா, சூழலே சரியில்லை என்றதும் இதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த மூர்த்தி, யாருக்கு மேரேஜ் ரெடி பண்ண போகிறீங்க என ஆர்வமாக கேட்க, வேற யாருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலில் ரோமியோ ஜூலியட்டுக்கு தான் என்றதும், இது எப்போ முடிவாச்சு? கல்பனாம்மா சம்மதிச்சிட்டாங்களா என உச்சபட்ச அதிர்வில் கேட்க, மூவருமே சேர்ந்து என கோரஸ் பாட, அப்போ நானும் ரெடி ஆகிடுறேன், பத்திரிகை டிசைன் எல்லாம் அப்போவே செலக்ட் பண்ணியாச்சு, உள்ளே எழுத வேண்டிய மேட்ரை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா என்றதும் அனைவர் முகமும் ஒரு நொடி தொங்கி போனது. அப்போது சட்டென பேசிய கதிர், திருமதி கல்பனாவோட ஒன்லி ஒன் டாக்டர் காவியாவுக்கும், திரு பழனிவேல் திருமதி சகுந்தலாவின் ஒரே மகன் டாக்டர் கதிருக்கும் அடுத்த சுப முகூர்த்தத்தில் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்க முடிவு பண்ணப்பட்டுள்ளது. என்ன கல்பனாம்மா, சரிதானே என்றதும் அனைவரும் சிரிக்க, மூர்த்தி கேட்டுக்க என்ற கதிரின் வார்த்தையை கேட்டு மூர்த்தியும் சிரித்தான். அதன் பின் சொல்லவும் வேண்டுமா
இதுவரை வானில் தன் மகளோடு ஒற்றையாய் பறந்த அந்த பறவை தன் கூட்டில் கதிரையும் இணைத்து கொள்ள ரெடியாகிவிட்டது. அதன்பின் அடுத்த அத்தியாயத்திற்கான அழகான நொடிகளாக ஒவ்வொரு நொடிகளும் அங்கே மாறத் தொடங்கின. பல வருடங்களுக்கு பின் அந்த வீட்டில் புதிய ஒரு நம்பிக்கை ஒளி எல்லார் மனதிலும் வீசத் தொடங்கியது. இதுவரை வாழ்வில் தனி ஒரு பெண்ணாய் தன் மகளுடன் வாழ்ந்த அந்த பறவை தன் இனத்தை விரிவுபடுத்தி அவர்களின் அழகிய கூட்டில் தன்னையும் இணைத்து கொள்ள ரெடியாகிவிட்டது. முற்றும். என்ன தோழிகளே, நாவலுடைய இந்த அத்தியாயம் எப்படி இருந்தது என்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். முழு அத்தியாயம் பற்றிய உங்களுடைய கருத்தை விரிவாக கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எழுதக்கூடிய கமெண்டில் அதிக லைக்கை பெறக்கூடிய ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு நபருக்கு சிறப்பு பரிசு தருவதாக அறிவிச்சிருந்தேன். நிஜமாகவே இன்னும் ஒரு வாரம் இந்த நாவலுக்கு டைம். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நாவலில் எழுதக்கூடிய நல்ல விமர்சனத்தில் யாரோட விமர்சனத்துக்கு அதிக லைக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு என்னுடைய சிறப்பு பரிசு நிச்சயம் உண்டு. அதனால் நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை தெளிவாக அழகான தமிழில் எழுதி எனக்கு அனுப்புமாறு கேட்டுக்கிறேன். மீண்டும் விரைவில் வேறொரு நல்ல நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.